டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் எப்பயுமே இன்டீரியராக இருக்கிற ரூட்டை தான் எடுக்கணும். இன்டீரியராக இருக்கிறது ரூட் 25. ரூட் 25 வேல்யூ 5. ரூட் ஆஃப் 11 ப்ளஸ் ரூட் 25 வேல்யூ 5 போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ரூட் 16, அதோட வேல்யூ 4. இதே போல் நம்ம ஒவ்வொரு ரூட்டையும் சால்வ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா கடைசியாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 58 + 6 = ரூட் ஆஃப் 64. அதோட ஆன்சர் 8. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின். 0.027 27 × 10⁻³ எழுதிடலாம். இதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 27க்கு தனி கியூப் ரூட்டும் 10⁻³ தனி கியூப் ரூட்டும் எடுத்து சால்வ் பண்ணணும். 27க்கு கியூப் ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3. அதே மாதிரி 10⁻³ கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு 10⁻³ ஹோல் பவர் 1/3 போட்டுக்கலாம். ஏன்னா கியூப் ரூட்னா 1/3 போட்டுக்கலாம். -3யும் 1/3யும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் நமக்கு இருக்கிறது 10⁻⁻1. ஆன்சர் 0.3. டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் மீன்ஸ் இன்டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிற ஃபார்முலா வச்சு கொண்டு வந்துடலாம். 9 × 16 = x^3/2 × √x. 9 × 16 அப்படியே வச்சுட்டு √x 1/2 எழுதிக்கலாம். பேஸ் சேமாக இருந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி சால்வ் பண்ணால் கிடைக்கிறது x². x² இருக்கனால x கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3 × 4 வரும். +or -12 ஆன்சர்.